காரணம் என்னன்னு சொன்னா, இந்த சம்பவங்களை கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்களுடைய ஈமான்ல வளர்ச்சியை உண்டாக்கணுங்கிறத எல்லாம் ஆசைப்படுறோம். இப்ப நம்மள என்ன செய்யணும்னு சொன்னா, நபிமார்களை பத்தி நல்லடியார்களை பத்தி பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு சொன்னா பேசிட்டே இருக்கணும். சரிங்களா? அந்த அடிப்படையில பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு மனைவிமார்கள்ல பிடிச்சவங்க அவங்க தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, உலகத்துல உங்களுக்கு பிடிச்ச பெண் யாருன்னு சொல்லி கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய பேர் சொன்னாங்க, ஆயிஷான்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னன்னு சொன்னா, ரெண்டாவது கேட்டாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆண் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரை சொன்னாங்க. முதல்ல நபிக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லி ஒரு மனைவி இருந்தாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மரணிக்கிற வரைக்கும் அவங்கள்ட்ட அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செய்யல. அவங்க மரணிச்சதுக்கு பின்னாடி முதல்ல நிக்கா செஞ்சது யாருன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தான். மக்கால வச்சா நிக்கா செஞ்சிருவாங்க. நான் வாழ்றது என்ன செஞ்சு சொன்னா மதீனா வந்ததுக்கு பின்னாடி தான் வாழ ஆரம்பிப்பாங்க. இப்ப ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எப்போது நபிக்கு பிடிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனைவிமார்கள்ல முக்கியமானவங்க அவங்க தான். ஆனா வாழ்ந்த காலங்கள்ல 9 மனைவியோட ஒரே நேரத்தில் இருந்தாங்க. அப்ப சொன்னது யாருன்னு சொன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தான் சொன்னாங்க. அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. சரிங்களா? அந்த விஷயங்களை இன்ஷாஅல்லாஹ் பேசுவோம். இப்ப அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம போற இடம் இருக்குல்ல, இது என்னன்னு சொன்னா தண்ணின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் தண்ணியம். அதாவது பொதுவா ஹரத்துடைய எல்லை. ஹரத்துடைய எல்லைக்கு வெளியே போய் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? எஹ்ராம் கட்ட முடியும். ஹரத்துடைய எல்லைக்குள்ள இருந்து என்ன செய்யக்கூடாது? எஹ்ராம் கட்டக்கூடாது. இப்ப ஹரத்துடைய எல்லைக்கு வெளியே அந்த இடம் தான் தண்ணியம் சொல்லக்கூடிய இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மதீனால வாராங்க, உம்ராவுக்காக வேண்டி வாராங்க. வந்த இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தொழக்கூடாத காலங்கள் ஏற்பட்டுச்சு.